சின்ன வயசுலேருந்து நீ உருப்பட மாட்டே அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. நீலாம் மாடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. இந்த பிலீஃப்ஸ் எல்லாம் அதுவும் எஸ்பெஷலி பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, போகிற வீட்டில் போய் நீ என்ன பண்ண போறியோ, கரெக்டுங்களா, நீலாம் எப்படி உருப்படுவேன், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி பொம்பளை பிள்ளைனா இவ்வளோ தான் பண்ணணும், இதுக்கு மேலே யோசிக்கக்கூடாது, பொம்பளை பிள்ளைனா எடுத்து பேசக்கூடாது, இது மாதிரி நிறைய அடக்கி 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 வச்சிடறதுனால தான் மேலே இருக்கிற நம்பிக்கையே அவங்களுக்கு போயிடுது. இதுதான் தன்னம்பிக்கைன்னு சொல்கிறோம். தன்னம்பிக்கை போன பிறகு எந்த ஜாபுக்கு போனாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. கரெக்டுங்களா? அதுக்கு தான் இப்போ லைஃப் கோச்சிங்கில் வரப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த பிலீவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த யானையை கட்டி போட்ட அந்த கதை சொல்லுவாங்கள்ல, சின்ன கயிறை வச்சு யானையை கட்டி போட்டுட்டா அப்புறம் பெருசான பிறகு கூட அந்த அதே கயிறு இருந்தால் போதும், அது தப்பிச்சு ஓடாது. இது மாதிரி விமனை வந்து கெட்டி போட்டு வச்சுருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த சோஷியல் நார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு சாமி கண்ணை குத்தும் இந்த கதையெல்லாம் சொல்லி நம்மளை இப்படி வச்சுருக்காங்க. அப்போது அந்த பிலீஃபை நீங்கள் மாற்றாத வரைக்கும் ஸ்கேல் அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.